இன்றைக்கி சங்கரா மீன் வறுவல் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், தேவையான நான் வந்து 1 கிலோ மீன் வந்து வாங்கினேன், சங்கரா மீன். அதை நல்லா மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு, அது கூட கொஞ்சம் போல் கல் உப்பு, ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி வச்சுருவேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா இது ஊறணும். அப்போ தான் மீனில் இருக்கிற வாடை வந்து உங்களுக்கு போகும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும். நான் நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு தண்ணியை போட்டு வாஷ் பண்ணிடுறேன். நல்லா தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மசாலா வந்து கலந்த மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. கலந்த மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா கார மிளகாத்தூள் போட்டோன்னா ரொம்ப காரமாக அதிகமாக இருக்கும். அதனால் நான் வந்து கலந்த மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பசங்களும் சாப்பிட்லாம் இது. அதுக்காக தான் நான் இந்த மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் மஞ்சள்தூள், தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்மெல் பிடிக்காதுங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு புளி நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மசாலாவை கிளற போகிறேன். பாருங்கள், தேவையான அளவுக்கு போட்டு நான் நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு தட்டை எடுத்துகிட்டு அதில் எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து மீனை வந்து கிளறி வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் மசாலா வந்து அந்த தட்டில் ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி ஒவ்வொரு மீனாக வைக்க போகிறேங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் மசாலா ஒட்டில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தோன்னே ஈஸியாக வந்துடுது. பாருங்கள், இந்த மாதிரி மீனை நல்லா கிளறி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் செட் ஆகணும். அதனால் நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ எல்லா மீனையும் கிளறி காட்டுறேன் பாருங்கள். எல்லா மீனும் ஆல்மோஸ்ட் நான் கிளறி எல்லாத்தையும் வச்சுட்டேன். இது ஒரு தட்டை போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் நான் வைக்க போகிறேன். அப்போ தான் மசாலா செட் ஆகுங்க. ஃப்ரீசரில் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் ஒரு 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருப்பேன். மசாலா நல்லா செட் ஆகிடுச்சு. உடனே தவா பற்ற வச்சு நல்லா கல் சூடானதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றுங்க. நம்ம வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் மீன் போடணும். இல்லைனா அந்த மீன் வந்து ஒட்டிடும் மசாலா தவாலேயே உங்களுக்கு, அதாவது கடாயில் ஒட்டிடும். பாருங்கள், ஒரு மீனாக வந்து 2 மீனாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். பசங்களுக்கும் ரொம்ப சத்தான மீனுங்க இது. முள் இருக்க மீனை கொடுத்திங்கன்னா தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டரே சொல்கிறாங்க. பாருங்கள், நான் வந்து 2 மீன் நல்லா பொரிச்சு எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே கருவேப்பிலை பொரிச்சு எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக உங்களுக்கு மீன் நல்ல சங்கரா மீன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலா எதுவுமே அந்த அளவுக்கு ஒட்டலை. பாருங்கள், மீனில் எல்லாமே ஒட்டியிருக்கு. இதுக்குள்ளே வந்து மசாலா நல்லா ஊறி இருக்கும் இந்த மீனில். நான் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சு இதை நான் வந்து பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் மசாலா ஊறிக்கு. இந்த மாதிரி வீடியோனா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.